ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா தன்னுடைய கர்ப்பத்தை அவங்க அபார்ஷன் பண்ணிட்டு வந்துருந்தாங்க. இந்த விஷயம் தெரியாமல் குடும்பத்தில் உள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயாவையும் ஜீவாவையும் உட்கார வச்சு அவங்க நல்லுங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாட்டி மாயா கிட்ட சொல்கிறாங்க, நீ எப்படிலாம் இருக்கணும், இதுக்கப்புறமா நீ இப்போ ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கம்மா, அதனால் முன்னாடி மாதிரிக்கெல்லாம் நீ அசால்ட்டெல்லாம் இருக்கக்கூடாது, உன்னுடைய குழந்தைய நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி சொல்ல சொல்ல மாயாவுக்கு எரிச்சலாக இருக்குது. நம்மளே குழந்தைய வேண்டான்னு சொல்லி நம்ம எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், பாட்டி என்னென்னா இந்த மாதிரிலாம் சொல்லி நம்மளை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்களா அப்படின்னு மாயாவுக்கு எரிச்சலாக இருக்குது. இதை மதுமிதா பார்த்துட்டு அவங்க ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மாயா வயிற்றுல குழந்தையே கிடையாது, ஆனால் அது புரிஞ்சிக்காம பாட்டி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்னு மதுமிதாவும் சந்தோஷம் ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி பாட்டி சொல்கிறத கேட்டுட்டு கௌதம் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோம்னா, பாட்டி நீங்கள் சொல்கிறத தயவு செய்து நிறுத்துறீங்களா அப்படின்னு மாயா கோவப்பட ஆரம்பிச்சதுமே உடனே பாட்டி பார்க்குறாங்க. என்ன மாயா, நான் அப்படி என்ன தப்பாக சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது, பாட்டி நீங்கள் தயவு செய்து சொல்கிறத நிறுத்துங்க, நான் இப்போ என்ன மாதிரிக்கு ஒரு நிலைமையில இருக்குன்னு தெரிஞ்சிக்காமல் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மாயா கோவத்தோடு அவங்க பேச வரவும் இதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்கு மாயா இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சவுந்தலாவுக்கும் ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. அப்போ ஜீவா தடுக்கிறாங்க. எதுக்கு மாயா இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிற, பாட்டி நம்ம நல்லதுக்காக தானே சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, எது நல்லது சொல்ல போனால் என் வயிற்றுல குழந்தையே கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளவுக்குமே தூக்கி வாரி போடுறது முக்கியமாக கௌதமுக்கு. ஏன்னா கௌதம் தனக்கு மருமகளோ பிறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய தங்கச்சிக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த அளவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கக்கூடிய நிலைமையில மாயா என்னன்னா இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்காள் அப்படின்னு ஒன்றுமே புரியல. இப்போ பார்த்தோம்னா மதுமிதாவை தான் காட்டுறாங்க. மதுமிதாவும் மாயா ஏன் இந்த மாதிரிக்கு உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரிக்கு உண்மையை சொல்லிட்டா அப்படின்னு அவங்களும் ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. சந்தோஷம் மதுமிதாவை பார்க்குறாங்க. என்ன மது இந்த மாதிரிக்கு அவள் சொல்லிட்டு அப்படிங்கும்போது எனக்கு அதுதானே ஒன்றும் புரியல அப்படின்னு மதுமிதாவை ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க, நான் ஒன்றும் பியூட்டி பார்லருக்கு போகிறேன்னு சொன்னோம்ல, நான் பியூட்டி பார்லருக்கு ஒன்றும் போகலை, நான் இப்படி என்னுடைய குழந்தைய இந்த மாதிரிக்கு பண்ணுறதுக்காக தான் நான் போனேன் அப்படிங்கவும் இதை சொன்னதுமே ஜீவா ஓடி வராங்க. என்ன மாயா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக போகும்போது அப்போ மாயா தடுக்கிறாங்க. ஆமாம், எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், நான் சொன்னால் மட்டும் எல்லோரும் நீங்கள் கேட்டுருவீங்களா என்ன, இந்த குழந்தை என் வயிற்றுல இருக்கிறனால எனக்கு சந்தோஷமா இல்லையான்னு சொல்லி கூட நீங்கள் யாருமே ஒரு வார்த்தை கேட்கல, நான் சொல்ல வரும்போது நீங்கள் அதை சொல்லவும் விடலை, அப்படி இருக்கும்போது இது என்னுடைய தப்பு ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லவும் ஜீவா அதிர்ச்சியோடு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா கௌதம் வராங்க. கௌதம் வந்ததுமே மாயா கண்ணத்தில் பலார்னு ஒரு அறையை விடுறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. சவுந்தலாவுக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஐயையோ, கௌதம் என்ன இந்த அளவுக்கு கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு அவங்க சவுந்தலாவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கௌதம் சொல்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரிக்கு பண்ணுவ அப்படிங்கும்போது, ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு மாயா சொல்லவும், என்ன நீ பண்ணிட்டு இருக்கிற, சொல்ல போனாக்கி ஒவ்வொருத்தரும் தனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனை தாய்மார்கள் ஏங்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் உனக்கு அது கிடைச்சனால தானே அதோட அருமை தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் தனக்கு ஒரு குடும்பம் வேணும்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன் உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கீங்க, எங்கள் அப்பா அம்மா இல்லாததுக்கு அப்புறமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் உங்களையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு சந்தோஷமே ஏற்பட்டுருச்சுது. அதனால அந்த உறவுகளை பற்றியும் அந்த குடும்பத்தை பற்றியும் அருமை உனக்கு தெரியாதனால தான் நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அப்போ ஜீவா சொல்கிறாங்க, உன் முகத்தில் முழிக்கிறதே பாவம், நீ இப்படி ஒரு முடிவெடுப்புன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கவும் உடனே மாயா கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. தயவு செய்து நீங்க பேசுறது எல்லாரும் நிறுத்துங்க, சொல்ல போனாக்கி என்னுடைய உணர்வுகளை நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் எனக்கு இப்போ இந்த குழந்தை இல்லைன்னா அதுக்கப்புறமா என்னால் குழந்தை நினைச்ச போது பெற்றுக்க முடியாதா என்ன அப்படிங்கும்போது உடனே கௌதம் சொல்றாங்க, நீ நினைச்ச உடனே குழந்தை பெற்றுக்க முடியாது, அது கடவுள் கொடுத்த வரம். சொல்ல போனாக்கி அந்த வரத்தை நீ இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை இல்லைன்னு எத்தனை பேர் தாய்மார்கள்லாம் இருந்துட்டு இருக்கிறாங்க, தவிச்சிட்டு இருக்கிறாங்க குழந்தை இல்லைன்னு. ஆனா அது உனக்கு கிடைச்சனால தானே அதோட அருமை தெரியாமல் இந்த மாதிரிலாம் நீ சேர்த்துட்டு வந்துட்டு அப்படிங்கவும் அப்போ உடனே மாயா சொல்கிறாங்க, இல்லை நீ தப்பாக சொல்லிட்டு இருக்கா, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது கௌதம் சொல்கிறாங்க, இன்னுமே நீ பேசாத, சொல்ல பொண்ணைக்கு உன் முகத்தில் கூட நம்மளை முடிக்க மாட்டேன், நான் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டில் இடமும் கிடையாது, நீ வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கவும் இது கேட்டதுமே சகுந்தலா மதுமிதான் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து ஜீவா சொல்கிறாங்க, இதுக்கு பிறகு நானும் உன் கூட வாழறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது, இதுக்கு பிறகு நீ என் வீட்டுக்கும் நீ
வந்துடாத, வாமா இதுக்கப்புறம் நம்மளும் ஏம்மா இந்த வீட்டில் நிற்கணும், நம்மளுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து அவங்க அம்மா அப்பாவையும் அழைச்சிக்கிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போகிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் சொன்னதுமே மதுமிதாவுக்கு வந்து ஒன்றுமே புரியலை. மாயா இப்படி அவசரப்பட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவை நினைக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. உண்மையிலேயே வந்து மாயா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா, இல்லைன்னா வந்து இந்த மாதிரிலாம் அவங்க கற்பனையாக கனவு கண்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியலை. ஆனால் அடுத்து தான் இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.